Hello my grade 11 students. Now we are going to write the answers for paper 2 of Southern Province paper 2019. உங்களுக்கு தெரியும் Southern Province paper இது வந்து O level model paper. இதில் வந்து part 2 paper வந்து 2 மணித்தியாலங்களுக்கு நீங்கள் செய்யணும். part 2 paperலேயும் 8 கேள்விகள் இருக்கு. Test 9 is a grammar test. இதில் வந்து grammar-ஐ correct பண்ணி நீங்கள் எழுதணும். Test 10 is a fill in the blank test. Test 11 is also a fill in the blank test but form of the verb. Test 11ல வந்து நீங்க எதை correct பண்ணணும்? நீங்க சரியான verb-ஐ choose பண்ணி எழுதணும். Test 12 they have given a dialogue and we need to fill in the blanks correctly with the correct form of the verb. Test 13, we need to read the poem and write the correct answers. Test 14 is a writing activity. இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஒரு டேபிள் 2ல் 1 தெரிவு செய்து நாங்கள் எழுதணும். ஆனால் இது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறனால நாங்கள் 2க்கும் எழுதுவோம். Test 15 is a comprehension passage. So we need to read the passage carefully and answer the given questions. இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விகள் வந்து ரொம்பவே வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. அண்டர்லைன் பண்ணுற கேள்வி இருக்குது, அதிடம் ஆன்சர் எழுதுகிற கேள்வி இருக்குது, சரியான வார்த்தையை தேர்வு செய்கிற கேள்வி இருக்குன்னு வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. The last test is text 16 and we need to write a passage. அதாவது நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 15 புள்ளிகளுக்கு நீங்கள் எழுதணும். அது ஸ்பீச்சாக இருக்கலாம், எஸ்ஏயாக இருக்கலாம், ஆர்டிக்கலாக இருக்கலாம், அல்லது ஒரு டயலாகாக கூட இருக்கலாம். Now let's start writing the answers for this paper. There's a mistake in each sentence. ஒவ்வொரு வசனத்திலையும் பிழை இருக்காம். Rewrite the sentences correcting the mistakes. First one is done for you. நாங்கள் வந்து பிழையை திருத்தி மீள எழுதணும். Now let's look at the sentences. He was an old friend who was just about to leaving on a business trip to Japan. Leaving, to leaving and varuma illa, to leave infinitive form தான் வரும். So he was an old friend who was just about to leave on a business trip to Japan. I went into one of the waiting room and made me comfortable. I went into one of the என்ற நேரமே என்ன வரணும்? இதில் வந்து ரூம்ஸ் என்று வரணும். and made me comfortable. நீங்கள் அந்த அறைக்குள்ளே போயிட்டு உங்களை நீங்களே சௌகரியமாக இருக்கிறீங்க. அப்போ நான் வந்து made myself comfortableன்றதான் சரியாக இருக்கும். I went into one of the waiting rooms and made myself comfortable. When I finished my homework, I went along to the big bookshelf. நான் வந்து என்ற ஹோம்ஒர்க்கை வீட்டு வேலையை முடித்த பிறகு நான் வந்து எங்கே போனேன்? புக் ஷெல்ஃபுக்கு போனேன். ஐ வெண்ட் அலாங் என்று வருமா? இல்லை. ஏனெண்டா வெண்ட் அலாங்ன்றது வந்து நீங்கள் ஒரு பக்கத்தினால ஒரு கடையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான இடலாம். ஐ வெண்ட் அலாங் திஸ் வே, நான் இந்த வழியாக போனேன் அப்படின்னு இதெல்லாம். ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் அதை அப்படி பாவிக்க முடியுமா? இல்லை. இதில் வந்து when I along-ஐ வந்து நாங்கள் கட் பண்ணணும். When I finished my homework, I went to the bookshelf. Since we had not seen each other for a long time,
we find plenty to talk. Since we had not seen. Had not seen என்றது past perfect tense. அப்போ நாங்கள் இங்கே வந்து present tense இருக்கலாமா? இல்லை, அது வந்து past tenseக்கு நாங்கள் மாற்றணும். இப்போ since we had not seen each other for a long time. இப்போ இதில் எந்த மாறுதலும் இல்லை. we find it a past tense வந்து found. we found plenty to talk. நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி கதைச்சோம். though he is an interesting novelist, I found this magazine boring. இப்போ இந்த இடத்துல வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லை. இந்த இடத்துல ஒரு அர்த்தம், ஒரு வார்த்தை தான் பிழையாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் நாவலிஸ்ட், அவர் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதைகளை எழுதக்கூடிய ஒரு கதாசிரியர். ஆனால் அவருடைய இந்த நாளிதழ் வந்து போரிங்காக இருக்குது. திஸ் மேகசின், ஒரு கதாசிரியர் நாளிதழ்கள் எழுதுவாரா? இல்லை, அவர் வந்து கதை புத்தகம் தான் எழுதுவார். அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் எதை மாற்றணும்? though he is an interesting novelist, I found this book boring. அவர் வழக்கமாக சுவாரஸ்யமான கதைகள் எழுதுவார், ஆனால் இந்த புத்தகம் கொஞ்சம் போரிங், சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு. though I was walking along the road, I happened to notice a small brown leather purse lying on the pavement. இப்போ இந்த இடத்துல வந்து though இந்த வார்த்தையை தான் அவங்க பிழையாக எழுதியிருக்காங்க. இப்போ தோக்கு பதிலாக நாங்கள் என்ன எழுதலாம்? while I was walking along the road என்று எழுதலாம். இல்லாட்டி when I was walking along the road, நான் வந்து எதை பார்த்தேன்னு, ஒரு சின்ன ப்ரௌன் கலர் ஒரு பர்சனை நான் ரோட்டில் கண்டேன். இப்போ நாங்கள் இங்கே எழுதலாம் while I was walking along the road. இப்போ மற்ற வசனங்கள்லாம் அதே மாதிரி வரும். இப்போ நாங்கள் அடுத்த டெஸ்ட்டை பார்ப்போம். டெஸ்ட் 10. Select a word from the box which has a similar meaning to the word phrase given within brackets and write it in the space provided. The first one is done for you. There are 3 extra words. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே ப்ராக்கெட்ஸுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன வார்த்தையை சூஸ் பண்ணணுமென்று ஒரு விளக்கம் இருக்குது. அதை வாசித்து நாங்கள் கரெக்டான வார்த்தையை சூஸ் பண்ணி நாங்கள் இங்கே எழுதணும். என்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். டிசீசஸ், வெஜிடேஷன், ப்ரிவேல்ஸ், ரிவார்டிங், அனிமல்ஸ், எக்ஸாஸ்டிங், மெடிசின், டென்ஸ். நிறைய வார்த்தைகள் கலவையாக இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ஸ் இஸ் a challenging environment for explorers. அதாவது நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோரர்ஸ்ண்டா யார்? ஒரு காடுகளாக இருக்கலாம், இயற்கையை வந்து ரொம்பவே தீவிரமாக தொடர்ந்து அவங்களுக்கு அதுதான் விருப்பம். அதனால் அந்த இயற்கையான இடத்துல போயிட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்வாங்க, தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது இப்போ இலங்கையிலையும் ஒரு ட்ராபிக்கல் நாடு, ஏன்னா தட்பவெப்பநிலை கூடின நாடு. இப்போ இலங்கையில் சிங்கராஜவனமும் ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். அந்த மாதிரி இடங்களை நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சுற்றி பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ஹாட், ஸ்டிக்கி, டார்க் அண்ட் நாய்ஸி. அது வந்து சூடாகவும் நிறைய உங்களுக்கு வேர்வையாகவும் இருக்கும், கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும், சத்தமாகவும் இருக்கும். ஏன் இருட்டாக இருக்குன்னு பார்ப்போம். த திக் பிளான்ட்ஸ் இன் ஜெனரல், வழக்கமாக தாவரங்களை பொதுவான அங்கே எப்படி விபரிப்போம்? வெஜிடேஷன். blocks out a lot of light, making the forest floor dark and finding your way through blank. நிறைய தாவரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துருக்கிறனால தான் எங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்குது. ஃபைண்டிங் யோர் வே த்ரூ பார்ட்ஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர். நிறைய வந்து அடர்த்தியாக இருக்கிறத நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டென்ஸ்.
Undergrowth can be a slow, tire out job. அதாவது இதுக்குள்ளாக நாங்கள் நடந்து மெதுவாக போகிறது வந்து எப்படி இருக்கும், ரொம்பவே களைப்பாக இருக்கும். அப்போ எக்ஸாஸ்டிங். Deep rivers that are difficult and dangerous to cross, biting insects and all illnesses. Deep rivers, ஆழமான ஆறுகள் இருக்குது, அது வந்து கஷ்டம், மற்றது பயங்கரமானதாகவும் இருக்கும். என்னென்னா கடக்கிறது கஷ்டம். பைட்டிங் இன்செக்ட்ஸ், நிறைய பூச்சி போட்டு இருக்கு, கடிக்கும். அண்ட் ஆல் இல்னஸஸ், டிசீசஸ், நோய் வகைகளை தான் நாங்கள் வந்து டிசீஸ் என்று சொல்லுவோம். such as malaria or additional hazards. இதுக்குள்ளே இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே போகிற நேரம் எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆழமான ஆறு வரும், கடக்க முடியாது, பூச்சிகள் இருக்கும், அதே நேரம் உங்களுக்கு நோய் வரலாம், மலேரியா மாதிரியான நோய்கள் வரலாம். ஹசார்ட்ஸ் அண்டா உங்களுக்கு தெரியும், பிரச்சனைகளை தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம், அனர்த்தங்களை தான் நாங்கள் ஹசார்ட்ஸ் என்று சொல்லுவோம். பட் த ஜங்கிள் ஹேபிட்டட் இஸ் இன்க்ரெடிப்லி டைவர்ஸ் வித் thousands of different species living close together. ஆனால் இந்த மாதிரியான காடுகளில் தான் நிறைய வித்தியாசமான ஆயிரக்கணக்கான பிராணிகளையும் ஜந்துக்களையும் நாங்கள் பார்க்க முடியும். which makes this one of the most giving a good feeling environments to explore. Rewarding, அதாவது இது எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இந்த மாதிரியான காடுகளைத்தான் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க. ஏனென்றால் இங்கே தான் நாங்கள் நிறைய பிராணிகளையும் ஜந்துக்களையும் பார்க்கலாம். இதில் நீங்கள் சரியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இங்கே 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Fill in the blanks using the correct form of the verb given in the brackets. Form of the verb என்றாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பசிவ் வாய்ஸ்ன்னு நிறைய விஷயங்களை யோசிச்சு எழுதணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். By the end of the 19th century, polar regions were still largely black. 19ஆம் நூற்றாண்டு முடிவிலும் துருவ பிரதேசங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோர், அதாவது ஸ்டில் லார்ஜ்லி. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நிறைய சுற்றி பார்க்கப்படலை, நாங்கள் போகிறது சரியான மாதிரி கஷ்டம். but still largely unexplored. Some ships had sailed quite near the North Pole, and the Norwegian explorer Fridtjof Nansen got close in 1893 blank sledges. அப்போ ஒரு சில கப்பல்கள் வந்து ரொம்ப ஓரளவு கிட்ட வட துருவத்துக்கு கிட்ட போயிருக்கப்ப had sailed, இந்த இடத்துல past perfect தான் வரும். had sailed quite near the North Pole, and the Norwegian explorer Fridtjof Nansen got close in 1893. அவர் எப்படி நார்வே நாட்டை சார்ந்த நன்சன் என்றவர் வந்து எப்படி கிட்ட போயிருக்கிறார்? யூஸ் ஸ்லெஜஸ். இப்போ இந்த இடத்துல நாங்கள் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸிங் sledges. An American team finally blank reached the North Pole itself in 1909. அப்போ ஒரு அமெரிக்க குழாம் தான் கடைசியாக 1909ஆம் ஆண்டில் வடதுருவத்தை சென்றடைந்திருக்காங்க. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். Finally reached. The South Pole in the middle of the huge ice-bound continent of Antarctica blank a bigger challenge still. உங்களுக்கு தெரியும் வட துருவம் இருக்குது, தென் துருவம் இருக்குது. தென் துருவம் வந்து அண்டார்டிகான்னு நாங்கள் சொல்லுவோம். அண்டார்டிகா வந்து வட துருவத்தை விட போகிறதுக்கு இன்னும் கஷ்டம். அப்போ இங்கே வந்து கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா blank பி verb வருது. அப்போ இங்கே சிங்குலர், அது நேரம் பாஸ்ட் டென்ஸ்ன்றனால நாங்கள் was தான் எழுதணும். இஸ்ட பாஸ்ட் டென்ஸ் was. Glaciers, shelves of ice, howling winds and blinding snowstorms held explorers back. இப்போ வட துருவத்தை அவ்வளோ சீக்கிரமாக அடைஞ்சவர்களால் தென் துருவத்துக்கு ஈஸியாக போக முடியல. ஏன்? இந்த மாதிரி கிளாசியர்ஸ், பனிக்கட்டிகள், நிறைய பனி, சத்தமாக
ரொம்பவே பலமான காற்று, ஸ்னோ ஸ்டார்ம்ஸ், பனி புயல், நிறைய பிரச்சனைகள்னால எக்ஸ்ப்ளோரர்ஸால் போக முடியலை. இப்போ இதுக்கும் உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 12. Read the following conversation Bimsara had at a job interview which took place to fill in a vacancy. இது ஒரு ஜாப் இன்டர்வியூ, அதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேர்காணல் ஒன்று வைப்பாங்க. அதில் பிம்சரவுக்குரிய பிம்சரவும் அவரோட ஜாப் இன்டர்வியூவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான் இது. Complete the extract from a letter Bimsara wrote to another friend mentioning about this interview. இப்போ பிம்சரை இந்த இன்டர்வியூவை விளங்கப்படுத்தி ஒரு கடிதம் ஒரு நண்பருக்கு அனுப்பியிருக்கார். அதைத்தான் நாங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு முதல்ல நாங்கள் உரையாடலை வாசிக்கணும். குட் மார்னிங் சார், காலை வணக்கம் என்று சொல்கிறார். இன்டர்வியூவர் குட் மார்னிங், டேக் அ சீட். குட் மார்னிங், நீங்கள் ஆசனத்தில் அமரலாம். யூ ஆர் பிம்சர தெனுவன் முனசிங்க ஃப்ரம் நம்பர் 50 சித்தினா மலுவ தங்கால. நீங்கள் பிம்சர தெனுவன் முனசிங்க எந்த இடத்துலேருந்து வாரீங்க? நம்பர் 50 சித்தினா மலுவ தங்காலர்லேருந்து வரீங்களா? எஸ் சார். ஆமாம். மை அட்ரஸ் இஸ் கரெக்ட் பட் மை சர்நேம் இஸ் முனவீர. ஆனால் இந்த பேர் என் அப்பாட பேர் முனவீர, முனசிங்க இல்லை. ஓ, ஐ எம் சாரி. யோர் டேட் ஆஃப் பர்த்? என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிறந்த தினம் எப்போ? 12th of October, அக்டோபர் 12ஆம் தேதி. ஹவ் யூ ஸ்டடிட் அட் ராகுல காலேஜ் மாத்திரை? நீங்கள் மாத்திரையில் இருக்கிற ராகுல காலேஜ்லையா படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. எஸ், யூ ஆர் கரெக்ட். நான் அங்கே தான் படித்தேன். வாட் ஆர் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் யூ வர் என்கேஜ்ட் இன் அட் ஸ்கூல்? நீங்கள் என்ன பாடசாலையில் என்ன விதமான வேறு விடயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு இருந்தீங்க, படிப்பு தவிர வேறு விடயங்கள்? ஐ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ஹெல்த் கிளப். நான் எங்களோட பாடசாலையில் இருக்கிற ஆரோக்கிய சங்கத்தில் சேர்மனாக இருந்தேன். அண்ட் த ஸ்போர்ட்ஸ் கேப்டன், நான் விளையாட்டு அணியிட கேப்டனாகவும் இருந்தேன். தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இது கேட்க சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்கிறேன். இஸ் தட் த ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்? அதனாலயா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தனாலயா நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான மேனேஜர் பொசிஷனில் நீங்கள் தேடுறீங்க, அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். We are also looking for such an energetic person for this vacancy. நாங்களும் ஒரு நல்லவே துடிப்பான ஒரு ஆளை தான் இந்த வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கேன். ஐ எம் ஃபண்ட் ஆஃப் ஒர்க்கிங் வித் பீப்புள். எனக்கு மக்களோட வேலை செய்ய தான் ரொம்ப பிடிக்கும். ஐ ஹவ் ஃபாலோட் அ டிப்ளோமா இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நான் ஒரு டிப்ளோமா கோர்ஸும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் செய்திருக்கேன். இட் சீம்ஸ் தட் யூ ஹேவ் added some qualifications available in the field. So we will let you know. Thanks for your presence. நீங்கள் கொஞ்சம் மேலதிகமான தகமைகளையும் சேர்த்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இதை பற்றி மேலதிகமாக யோசிச்சுட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் யோர் ப்ரெசன்ட். நீங்கள் வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார் என்று சொல்லி இந்த உரையாடல், இந்த நேர்காணல் முடிவுக்கு வருது. இப்போ நாங்கள் இந்த லெட்டரை ஃபில் பண்ணுவோம். I faced a job interview at the Department of Human Resource Management last month. After examining my documents, the interviewer said that I was Bimsara Denuvan Munasinghe from number 50 Sithina Maluva Thangal. அப்போ இவர் அந்த கடிதத்தில் விவரிக்கிறார். இப்படி நான் போனேன், அப்போ என் விலாசத்தை சரியாக சொன்னாலும் என் பேரை பிள்ளையாக சொன்னாங்கன்னு. அப்போ திருப்பி விவரிக்கிறனால எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். I told him that my address was correct. Address சரியா இருந்தது. But my name was not correct. So இந்த இடத்துல அவரோட பேர் பிழை. அப்போ அவர் பதிலுக்கு அவரோட பேர் சரியான பேரை சொன்னார். அப்போ நேம் வாஸ் முனவீர. He asked me whether I blank at Rahula College. இப்போ இந்த இடத்துல நாங்கள் past perfect tense தான் எழுதணும். I had studied at Rahula College மாத்திர
and asked what the extracurricular activities was I blank in. நான் வேறு என்ன மேலதிக விஷயங்களை வந்து பாடசாலையில் ஈடுபட்டிருந்தேன்னு கேட்டார். அப்போ was I engaged in. At school, I told him that I blank the chairman. That I, இதில் வந்து நாங்கள் past perfect tenseல எழுதணும். I had been, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவர் கதைச்சதே அவர் திருப்பி சொல்வார். அதனால இது எல்லாமே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தான் வரும். அப்போ I had been the chairman of the health club and the sports captain. எல்லாம் சரியாக எழுதினா உங்களுக்கு இதுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 13. Read the poem and answer the questions given below. நாங்கள் poem, இந்த கவிதையை கவனமாக வாசித்து கேட்டிருக்க கேள்விக்கு பதில் எழுதுவோம். 5 little brothers. brothers என்ற ஆங்கிலத்தில் இருந்தாலும் நாங்கள் தமிழில் வந்து அண்ணா தம்பி, elder brother younger brotherன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதனால நாங்கள் என்ன கவிதைன்னு பார்ப்போம். 5 little brothers set out together to journey the livelong day. Set out together. 5 சகோதரர்கள் வந்து set out together ஒன்றா வெளியே போயிருக்காங்க. to journey the livelong day. நிறைய ஒரு நீண்ட நேரம் இருக்கிற ஒரு நாளில் வந்து வெளியில் போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க? in an odd little carriage, one was all made of leather. odd little carriage. odd little என்ன 2 adjective இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு விசித்திரமான சின்ன ஒரு carriage. all made of leather. இது எப்படிப்பட்ட ஒரு வாகனமாக இருக்குது? லெதர் ஆல செய்யப்பட்ட ஒரு வாகனமாக இருக்குது. they hurried away, one big brother and 3 quite small. அவங்க வந்து வேகமாக போனாங்களாம். one big brother, அண்ணா ஒருத்தர் இருந்தார், and 3 quite small, அவரை விட சின்ன தம்பி 3 பேர் இருந்தாங்களாம். and one wee fellow, no size at all. wee fellow, கடைசியால் வந்து சரியான மாதிரி சின்னனா. இப்போ வி என்றது வந்து ஆங்கிலத்தில் வந்து நாங்கள் லிட்டில், and one little fellow, no size at all, அவருக்கு வந்து ஒரு சின்ன குட்டி தம்பி. the carriage was dark and none too roomy. அந்த வாகனம் எப்படி இருந்திருக்கு? அது வந்து இருட்டாக இருந்திருக்கு. and none too roomy அப்படின்னா அது வந்து இடம் வந்து குறைவாக இருந்திருக்கு, ரொம்ப பற்றாக்குறையாக இருந்திருக்கு. and they could not move about. அந்த 5 சகோதரர்களாலையும் சுதந்திரமாக அந்த வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து பிரயாணம் செய்ய முடியலை. the 5 little brothers grew very gloomy. அவர்களுக்கு வந்து நேரம் செல்ல அவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருந்துச்சாம். and the wee one began to pout. wee one, அந்த கடைசியாக இருக்கிற தம்பி சின்னவர், அவர் வந்து பவுட்டிங்கன்றா என்ன, அவர் வந்து சோகமாக கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்சுக்கொண்டு இருக்கிறார். till the biggest one whispered, what do you say? let's leave the carriage and run away. அப்போ அண்ணா என்ன சத்தம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் இந்த வாகனத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுவோம்னு சொல்கிறார். so out they scampered the 5 together and off and away they sped. scamperedண்டா வேகமாக துள்ளி குதிச்சு ஓடி இருக்காங்க 5 பேரும். and off and away they sped. speed past tense sped, அதனால அவங்க வேகமாக ஓடி இருக்காங்க. when somebody found the carriage of leather, யாரோ அந்த வாகனத்தை பார்த்துருக்காங்க. அது என்ன மாதிரியான வாகனம்? oh my, how she shook her head. அதை கண்டுபிடிச்சவங்க வந்து என்ன, oh my, என்னடாப்பா இது விசித்திரமாக இருக்குன்னு பார்த்து தலையை இப்படி ஆட்டியிருக்காங்க. was her little boy's shoe, as everyone knows, and the 5 little brothers were 5 little toes. அப்போ அந்த carriage of leather என்னது? her little boy's shoe. அந்த carriage of leather அண்ட் இவ்வளோ நேரம் அவங்க கவிதையாக சொல்லி கொண்டது வந்து உண்மையாலே அவங்களோட மகண்ட ஒரு செருப்பு. as everyone knows, and the 5 little brothers were 5 little toes. அப்போ அந்த 5 little brothers நாங்கள் படித்தது என்ன? கால்களில் இருக்கிற 5 விரல்களை. இப்போ இதில் நாங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்கணும். மெட்டஃபர், உருவகம். நாங்கள் கவிதைன்னு வார நேரம் உருவகம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு அந்த
இந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆனாலும் இங்கே வந்து கேரேஜ் ஆஃப் லெதர் என்று சொன்னது எது? கேரேஜ் ஆஃப் லெதர் வந்து ஷூ. 5 little brothers என்று சொன்னது என்னது? 5 little toes. அப்போ இந்த மாதிரி உருவகப்படுத்தி இருக்கிறனால நாங்கள் அதை மெட்டஃபர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு விடை எழுதுவோம். How did the brothers go out? 5 சகோதரர்களும் எப்படி வெளியே போனாங்க? They went together in an odd little carriage. 5 பேரும் சேர்ந்து தானே போனாங்க இல்லையா? What was the carriage made of? அந்த கேரேஜ் வந்து எதால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தது? லெதரால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தது. It was made of leather. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த odd little carriage, அந்த வாகனமாக பார்த்தது வந்து செருப்பு. அதே நேரம் அந்த 5 சகோதரர்களும் யார்? ஒரு காலில் இருக்கிற 5 விரல்கள். உங்களுக்கு தெரியும், பெருவிரல் தான் பெருசாக இருக்கும், கடைசி விரல் வந்து ஆக சின்னதாக இருக்கும். அதே நேரம் சப்பாத்து வந்து சின்னதாக இருந்தால் அந்த கடைசி விரல் தான் ரொம்பவே கஷ்டப்படும் இல்லையா? அதை பற்றின கவிதை தான் இது. Why couldn't they move about in the carriage? ஏன் அவர்களால் அந்த கேரேஜ், அந்த வாகனத்துக்குள்ளே சரியாக அசைய முடியலை? ஏனெண்டா அதில் வந்து போதிய அளவு இடம் இல்லாமல் இருந்தனால. There was not enough space in the carriage. Who proposed to leave the carriage? யார் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க? ப்ரப்போஸ்ண்டா ஒரு புதிய எண்ணத்தை வந்து அளிக்கிறது. யார் சொன்னா இந்த வாகனத்தை விட்டு நாங்கள் ஓடுவோமெண்டு? பெருவிரல், பெரிய அண்ணா தான் சொன்னார். we have to write the biggest brothers. ஏனென்னா கவிதையில் இந்த தருணத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத அவங்க வந்து 5 விரல்களை பற்றி தான் கதைக்கிறாங்கண்டு. அதனால யார் அதை சொன்னதா பொழுது இருந்தது? த பிக்கஸ்ட் பிரதர் என்று இருந்துச்சு. இதில் நீங்கள் வந்து த பிக்கஸ்ட் டோ என்று எழுதக்கூடாது, த பிக்கஸ்ட் பிரதர் என்று தான் எழுதணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியிலையும் இதுக்கு நீங்கள் ஒரு புள்ளிகளின் வீதம், இது உங்களுக்கு 4 புள்ளிகள் இங்கே கிடைக்கும். How did she recognize that little boy had been in the carriage? அப்போ அந்த கேரேஜை பார்த்தால் வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த கேரேஜுக்குள்ளே இருந்தார்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? Since she found a shoe. அவங்க உண்மையாலுமே எதை பார்த்தாங்க? ஒரு சப்பாத்தை பார்த்தாங்க, ஒரு சப்பாத்தை மட்டும் பார்த்தாங்க. அப்போ அதில் தான் விளங்கிச்சு அவங்களோட மகன் அந்த சிறுவன் தான் ஓடுற நேரம் அவங்களோட சப்பாத்து, அவரோட ஒரு சப்பாத்தை வந்து கலண்டுருச்சு. What are the 2 words used to describe the carriage? நாங்கள் அதை முதல்லே பார்த்தோம். odd, ஒரு விசித்திரமான, little, சின்ன. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். Find the similar words for the given words. இப்போ நாங்கள் வந்து ஒத்த சொற்கள் கண்டுபிடிக்கணும். dark, little. இப்போ டார்க்குக்கு நாங்கள் வந்து என்ன சொல் கண்டுபிடிக்கலாம்? gloomy. லிட்டிலுக்கு small. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்கும் ஒரு மார்க்ஸின் படி 3 மார்க்ஸ் கிடைக்கும். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இங்கே 7 புள்ளிகள் கிடைக்கும். Test 14 is a writing activity. They have given 2 options. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வினாத்தாளில் நீங்கள் 2ல் 1 எழுதினா காணும். நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறனால 2ஐயும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு நாங்கள் பார்ப்போம். The Social Service Association of your school made an awareness program on vandalism last week. அதாவது உங்களோட பாடசாலையில் இருக்கிற சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன், சமூக சேவை குழு,
அவர்கள் வந்து என்னத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க? வெண்டலிசம், பொது சொத்துக்களை எப்படி சேதப்படுத்துறதுண்டு. ரைட் அ லெட்டர் டு யோர் பென் பேல். லெட்டர் டு யோர் பென் பேல் என்ன? உங்களுக்கு வந்து உங்களோட நண்பர் ஒருத்தருக்கு, பென் பேலண்டா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பருக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃபார்மல் லெட்டராக வரும். இன் ஆஸ்திரேலியா, இன்ஃபார்மிங் ஹிம் ஆர் ஹர் அபவுட் இட் இன்க்ளூடிங் த ஃபாலோவிங். யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ். நீங்கள் 100 வார்த்தைகளுக்கு குறையாமல் இது எழுதணும். என்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணணும்? வாட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூ ஹேட் அட் த ப்ரோக்ராம். உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் இருந்த பொறுப்புகள் என்ன? ஹூ கேம் as த கெஸ்ட் ஸ்பீக்கர். சிறப்பு விருந்தினராக பேச்சாளராக வந்தவர் யார்? வாட் ஆக்டிவிட்டீஸ் were there in the ப்ரோக்ராம். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த ப்ரோக்ராமில் வந்து இருந்தது? when and where it was held. எப்போ எங்கே இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு நீங்கள் எழுதணும். நம்பர் 52 திலகராம ரோட், குருநாகல 1/3/2020. இதில் வந்து உங்களோட அட்ரஸ் ஞாபகம் இருக்கட்டும். இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் உங்களோட அட்ரஸ் மட்டும்தான் வரும். அதில் உங்களோட டேட் எழுதிட்டு டியர் ஜேசன் உங்களுக்கு விருப்பமான பெயர் போட்டு நீங்கள் எழுதலாம். ஹவ் ஆர் யூ கீப்பிங். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது ஹவ் ஆர் யூ என்றதும் ஹவ் ஆர் யூ கீப்பிங் ரெண்டுமே ஒன்று தான். ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைண்ட்ஸ் யூ இன் குட் ஹெல்த். நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த லெட்டரை வாசிக்கிற நேரம் நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்கண்டு. ஹவ் இஸ் ஸ்ப்ரிங் இன் அடலேட். அடலேடுன்றது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நகரம். அதில் தான் உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்ற நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதலாம். உங்களோட அடலேடில் நீங்கள் வசிக்கிற இடத்துல ஸ்ப்ரிங். உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் வந்து 4 சீசன்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். எங்களுக்கு அப்படி இல்லை, அதனால் ஸ்ப்ரிங் அப்படி இருக்குன்னு கேட்குறேன். சென்ட் மீ சம் பிக்சர்ஸ். எனக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறேன். I am writing this letter to share some ideas with you about an awareness program held on vandalism in our school last week. அப்போ வந்து எதை பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராம்? வெண்டலிசம் பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்களோட பாடசாலையில் செஞ்சாங்க போன கிழமை. அதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை த சோஷியல் சர்வீஸ் கிளப். முதலாவது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றதை நீங்கள் சொல்லலாம். Organized by Social Service Club. As a member of the club, my responsibilities were to prepare posters and create slogans on vandalism. எந்த பொறுப்புகள் என்னவாக இருந்தது? Prepare posters, சுவரொட்டிகளை தயாரிக்கணும். அதே நேரம் create slogans, அதாவது சிறு வாக்கியங்களை நான் வந்து vandalism பற்றி எழுதி உருவாக்கி இருந்தேன். We displayed them in public places. நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து பொது இடங்களில் வந்து அதை காட்சிப்படுத்தி இருந்தோம். We also had a guest speaker who conducted an awareness program. எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரும் வந்திருந்தார் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறதுக்கு. We held up our largely written slogans and enlarged photographs when he spoke. அவர் பேசிக்கொண்டிருந்த நேரம் நாங்கள் வந்து நல்லா பெருசாக எழுதின அந்த ஸ்லோகன்ஸ், அந்த வாக்கியங்களை காட்சிப்படுத்தினோம். அதே நேரம் என்லார்ஜ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், பெரிதுபடுத்தின படங்களையும் நாங்கள் காமிச்சோம். We also cleaned some vandalized surfaces of public buildings. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பொது சொத்துகள், ஒரு சில இடங்களில் பொது சொத்துகளில் சேதமாக இருந்த பொது சொத்துக்களை நாங்கள் வந்து புனரமைச்சோம்னு சொல்லியிருக்கிறார். க்ளீன், சுத்தம் செய்கிறதும் புனரமைக்கிறது தானே, அப்போ அதை செஞ்சுருக்காங்க. He highly appreciated our effort. அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் செய்ததை வந்து ரொம்பவே பாராட்டினார். We were very satisfied at the end of this event. நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட முடிவில் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. Give my love to your family. இந்த அன்பை வந்து உங்களோட குடும்பத்தினருக்கும் தெரிவிங்க. Please write to me soon when you get your next school break. உங்களோட அடுத்த பாடசாலை விடுமுறை நேரம் கட்டாயம் எனக்கு எழுதுங்கன்னு சொல்லி your loving pen pal மிகர். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த, உங்களை ரொம்பவே விருப்பப்படுற, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற உங்களோட பென் பேல் என்ன விதமான பெயரும் நீங்கள் எழுதலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களோட இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கணும். Option B. The following table tells you how Senura Yapper got his marks for the first and second term tests. Write a description comparing the marks he obtained. Use about 100 words. The following words will help you. இப்போ செனுரா யாப்பர் என்ற ஒரு மாணவர் வந்து முதலாம் தவணையிலையும் ரெண்டாம் தவணையிலையும் எடுத்த மார்க்ஸ் புள்ளிகளை கம்பேர் பண்ணி ஒப்பீடு செய்து தான் நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுத போகிறீங்க. என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? high, almost, equal, least, lower than, higher than, most popular, less than இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி 100 வார்த்தைகளுக்கு குறையாமல் ஒரு பேராகிராஃப் எழுதணும். பேராகிராஃபை பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன பாடங்கள் இருக்குன்னு பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், சிங்கள, ரிலிஜன், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், ஐசிடி, ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட். ஈஸ்தட்டிக் சப்ஜெக்ட்ன்னு அவங்களுக்கு தெரியும், ஆர்ட், டான்ஸ், மியூசிக்கில் ஒரு பாடம். The above table shows how Senura Yapper got his marks for the first and second term tests. அது வந்து நீங்கள் முதல்ல டேபிளை விபரிக்கணும். அந்த விபரத்தை வந்து நீங்கள் கேள்வியிலிருந்து எடுத்து எழுதலாம். According to the table, he has received more marks in the second term test than in the first term for most of the subjects. நிறைய பாடங்களுக்கு, முக்கியமான பாடங்களுக்கு வந்து ரெண்டாம் தவணையில் முதலாம் தவணையை விட அதிகமாக மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். He has obtained equal marks. சம அளவான புள்ளிகள் எதுக்கு எடுத்திருக்கிறார்? For science in both tests. சயின்ஸுக்கு வந்து முதலாம் ரெண்டாம் தவணை ரெண்டுலேயுமே ஒரே மார்க்ஸ் தான் எடுத்திருக்கிறார். His marks for religion, history and commerce in the second term are lower than the marks he got in the first term. அப்போ எல்லா பாடத்துக்கும் அவருக்கு அதிகமான புள்ளிகள் எடுக்கலை. ரிலிஜன், அவரோட மதம் சார்ந்த பாடம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, காமர்ஸ், இந்த 3 பாடத்துக்கும் முதலாம் தவணையோட ரெண்டாம் தவணை குறைவான மார்க்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தா he has received higher marks for எதுக்கெல்லாம் அவர் கூட புள்ளிகள் எடுத்திருக்கிறார்? சிங்கள, அப்போ உங்களோட மொழி சிங்களமாகவும் இருக்கலாம், தமிழாகவும் இருக்கலாம், சிங்கள, ஐசிடி and the aesthetic subject in the second term when compared to the first term. The most noticeable drop is for history, whereas அதாவது எந்த பாடத்தில் ரொம்பவே அதிகமான புள்ளிகள் குறைவாக எடுத்திருக்கிறார்? அதனால தான் நோட்டிசபிள், ரொம்பவே டக்குன்னு பார்த்தா தெரிகிறது. ஹிஸ்ட்ரிக்கு தான், வரலாறுக்கு தான் குறைவான மார்க்ஸ் எடுத்திருக்கிறார் ரெண்டாம் தவணையில். Whereas the highest increase is for ICT when comparing the differences in marks. மார்க்ஸ் புள்ளி வித்தியாசங்களை பார்க்குற நேரம் வரலாறுக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு, ரொம்பவே அதிகமாக குறைஞ்சிருக்கு, ஐசிடிக்கு ரொம்பவே அதிகமாக கூடியிருக்கு. Overall, he has shown an improvement in his marks. ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரம் நிறைய பாடங்களுக்கு ஒரு கூட மார்க்ஸ் தான் எடுத்திருக்கிறார். When the marks of the first and second terms are compared. இப்போ இந்த கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்குறீங்க. அதாவது டேபிளை வாசித்து விளங்கி நீங்கள் கரெக்டான விதத்தில் இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும் சரியான விதத்தில் நீங்கள் எழுதியிருந்தால். Test 15 is a comprehension activity. இதை நாங்கள் வாசித்து சரியான விடைகளை வினாக்க எழுதணும். இப்போ நாங்கள் வழக்கமாக வந்து பேசேஜை வாசிச்சுட்டு தான் நாங்கள் வினாக்களை பார்ப்போம். இந்த தடவை வந்து வினாக்களை பார்த்துட்டு நாங்கள் பேசேஜுக்கு வருவோம். ஏன் அப்படி செய்கிறோம்டா, வினாக்களை முதல்ல வாசித்தோம்டா இங்கே என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் வாசிக்கிற நேரம் நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அண்டர்லைன் பண்ணலாம், கோடிட்டு நாங்கள் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு ஆன்சர் எழுதுகிற நேரம் சுலபமாக இருக்கும். Select the most suitable phrase and underline it. ரொம்பவே பொருத்தமான வசனத்தை, சொற்றொடரை வந்து நாங்கள் வந்து கோடிட்டு காமிக்கணும். இந்த 2 விஷயங்களையும் வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். கிரேட் ஹார்ன்பில் ஹேஸ், கிரேட் ஹார்ன்பில்ங்கிறது ஒரு விதமான ஒரு பறவை. அதற்கு என்ன இருக்குது? ஆஃப்டர் லேயிங் எக்ஸ் த ஃபீமேல் ஹார்ன்பில் இஸ், பெண் ஹார்ன்பில் வந்து முட்டையிட்ட பிறகு என்ன செய்யும் என்ற விஷயம். Select the words from the passage to complete the sentences. Use only one word in each blank. Great hornbill makes a blank using mud and saliva. This bird park has an blank nesting tree. இப்போ இந்த வசனங்கள் வந்து
பேசேஜில் இருக்குது. அதனால் நாங்கள் வாசிக்கிற நேரம் இதுக்கு என்ன பொருத்தமான வார்த்தைகளும் வருமென்று நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வைப்போம். Find the words from the passage which are similar in meaning to the following. Quickly improvedக்கு நாங்கள் ஒத்த சொற்களை பேசேஜில் தேடணும். Answer the questions given below. Name 2 animals mentioned in the passage. 2 விலங்குகளை நாங்கள் பேசேஜில் குறிப்பிட்ட 2 விலங்குகளை பற்றி எழுதணும். Which bird makes a nest similar to a cave? எந்த பறவை ஒரு குகை வடிவிலான ஒரு கூடை அமைக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். Say whether the following sentences are true or false. வசனம் பொய்யா உண்மையான்னு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். Female emu lays only 1 egg. Penguin and emu cannot fly. Find the phrase in the passage that tells the birds in the park live in very cold climate. பார்க்கில் பறவைகள் எல்லாம் ரொம்பவே குளிர் கூடின ஒரு பகுதியில் தான் வசிக்குதுன்றதை நாங்கள் எந்த சொற்றொடர்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம்ன்றதை நாங்கள் இங்கே எழுதணும். Underline the correct answer. Birds in the Jurong Bird Park have a blank life pattern. இப்போ நாங்கள் பேசேஜை போய் வாசிப்போம். Nesting habits. அதாவது கூடு கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது பறவைகள் வழக்கமாக செய்யும். ஆனால் எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி செய்யுமா? இல்லை. அந்த விஷயங்களை தான் நாங்கள் பற்றி படிக்க போகிறோம். Singapore's Jurong Bird Park is home to extraordinary creatures. அதாவது ரொம்பவே விசித்திரமான பறவைகள் பிராணிகள் எல்லாமே சிங்கப்பூரில் இருக்கிற ஜூராங் பேர்ட் பார்க். முக்கியமாக இங்கே பறவைகள் தான் இருக்குது, இந்த பார்க்கில் இருக்குது. இன்க்ளூடிங் த கிரேட் ஹார்ன்பில், a large bird with an ornamental growth called a casque on the top of its head. அது கிரேட் ஹார்ன்பில் என்ற அதுக்கு பேர் எது வந்துச்சாம், அதுக்கு அதில் தலையில் உச்ச பகுதியில் ஒரு விதமான ஒரு அழகான ஒரு growth, அதாவது ஒரு செட்டைகளால் சிறகுகளான ஒரு உடலோடு ஒட்டின ஒரு பகுதி இருக்கிறனால தான் அதுக்கு பேர் கேஸ்க். அதுக்கு கிரேட் ஹார்ன்பில் என்று பேர் வந்திருக்கு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பறவை. Perhaps the most remarkable thing, ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்ன இந்த பறவையை பற்றினது? This bird is the way it goes about nesting and raising its young. ரொம்பவே விசித்திரம் அதோட தோற்றம் இல்லை, அது எப்படி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை வளர்க்குதுன்றது தான் விசித்திரமானது. When 2 birds mate, the pair find a hollow tree. அப்போ 2 பறவைகள் முட்டையிடுறதுக்கு தயாராகி முட்டையிடுற தருணத்தில் the pair find a hollow tree, ஒரு பொந்து, ஒரு மரத்தில் இருக்கிற பொந்தை அவங்க தேடுவாங்களாம். And after the eggs are laid, முட்டையை ஈன்ற பிறகு the female is sealed inside with a cement-like substance. அப்போ அந்த பெண் கிரேட் ஹார்ன்பில் எப்படி இருக்குது? அந்த முட்டையோடவே அந்த பொந்துக்குள்ளே இருந்து அந்த பொந்தை வெளியிலிருந்து ஆண் குருவி ஆண் கிரேட் ஹார்ன்பில் கவர் பண்ணிடும். எப்படி கவர் பண்ணிடும்? ஒரு சிமெண்ட்-லைக் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு சீமெந்து மாதிரியான ஒரு பொருளால் அது கவர் பண்ணியிருக்கும். ஆனால் இது உண்மையாலுமே எதால் தயாரிக்கப்பட்டது? மேட் வித் சலைவா அண்ட் மட். அது எச்சிலாலையும் மட் அண்டா சேற்றினாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ்னால அது கவர் பண்ணிடும். She may stay inside during the entire incubation. அதாவது முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா அது அடை காக்கணும். அந்த இன்க்யூபேஷன் டைமில் அது அந்த பொந்துக்குள்ளே அப்படியே அடைபட்டு தான் இருக்கும். அண்ட் ஃப்ளெஜிங் பீரியட் ஆஃப் 100 days, 100 நாட்களுக்கு அது அந்த பொந்துக்குள்ளே அப்படியே அடைப்பட்டு தான் இருக்கும். While in incarceration என்றா என்ன? சிறைவாசம். இதுலேயும் கிட்டத்தட்ட சிறைவாசம் மாதிரி தானே. She depends entirely on the male bird which delivers food through a small slit left in the seal. அப்போ அந்த ஆண் குருவிக்கு தான் முழுக்க தங்கி இருக்கும் என்னத்துக்கு? உணவுக்கு. அப்போ ஆண்குருவி எப்படி அந்த உணவை தருது? அது ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஸ்லிட் மூலமாக தான் அது உணவை கொடுக்குது.
The hornbills are noted for their affection as a pair. Affection. Hornbills வந்து அது வந்து ஒருத்தருக்கொருத்தர் அந்த ஆணும் பெண் குருவியும் எப்படி ஒருத்தருக்கொருத்தர் அன்பு காட்டுறதுல வந்து ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குருவி. Which may be fortunate for the female sitting helplessly in her nest, alone at first and then accompanied by her hungry brood. அப்படி அன்பா இருக்கிறனால தான் அந்த பெண் குருவி வந்து ஹெல்ப்லெஸ்லி, அது வந்து எந்த ஒரு எல்லா விதத்துலேயுமே வந்து அந்த ஆண் குருவியில தான் இந்த நேரத்தில் தங்கி இருக்கும். அது வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு விஷயமும் அதால் தனியாக செய்ய முடியாது. அதனால் அது அந்த கூட்டுக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் முதல்ல தனியாக இருக்கும். அதுக்கு பிறகு குஞ்செல்லாம் பொரிஞ்சிடும். அப்போ வந்து அதில் ரொம்பவே பசி, ஹங்க்ரி ப்ரூட், ரொம்பவே பசிச்சு கொண்டே இருக்கும் அதில் குருவிகளுக்கு, குஞ்சுகளுக்கு. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண் குருவி தான் உணவை கொண்டு வரும். இதுதான் கிரேட் ஹார்ன்பில் என்ற பறவையோட நெஸ்டிங் ஹேபிட்ஸ். The bird park has developed an artificial nesting tree. ஒரு செயற்கையான ஒரு நெஸ்டிங் ட்ரீ, ஒரு கூடு கட்டக்கூடிய ஒரு மரம் வந்து பார்க்கில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பார்க் வந்து மனிதன் உருவாக்குறது. அப்போ அந்த மனிதன் உருவாக்குற இடத்துல அந்த குருவிக்கு, அந்த பறவைக்கு தேவையான விஷயங்கள் இல்லாட்டி அந்த பறவையால் வாழ முடியாது. அதனால் அந்த கிரேட் ஹார்ன்பில்ட அந்த நெஸ்டிங் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே அந்த பூங்காவில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு செயற்கையான மரம் ஒன்று அப்படி வச்சுருக்காங்க. And the great hornbill have been bred in captivity. Another good family bird is the male king penguin. Family bird, ஒரு குடும்பஸ்த பறவை என்று சொல்ல போனால் மேல் கிங் பென்குயின். ஆண் கிங் பென்குயின் என்ற பறவையும் வந்து ரொம்பவே இந்த நெஸ்டிங்கிற விஷயம், அடைகாக்கிற விஷயத்தில் அதோட பங்களிப்பும் ரொம்பவே முக்கியம். Which incubates the infertilized egg by resting it on his feet, thus protecting it from Antarctic ice. இப்போ இந்த பறவை வந்து என்ன செய்யுது, முட்டையை வந்து அதோட உடம்புலையே அது கவர் பண்ணி அது வந்து அந்த கதகதப்பாக வச்சுருக்கும். ஏனெண்டா இந்த பறவை வந்து வழக்கமாக அண்டார்டிகாவில் தான் இருக்கும், தென் துருவத்தில் இருக்கிறனால அந்த குளிர்லேருந்து அந்த முட்டையை காப்பாற்றும். There is a fold of skin to help protect the egg. அதுக்கு வந்து ஒரு தனியாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தோல் ஒன்று இருக்குது. அந்த தோலுக்கு உள்ளே தான் இந்த முட்டையை வச்சு அதை அடகாக்கும். The female king penguin also takes her turn and the egg is passed swiftly between them to preserve its warmth. அப்போ பெண் பறவையும் வந்து பெண்குயினும் வந்து இதில் அடைகாக்கும். அந்த அடைகாக்கிற நேரம் ஆண்கிட்ட இருந்து பெண்ணும் பெண்கிட்ட இருந்து ஆணும் அந்த முட்டையை வந்து ரொம்பவே துரிதமாக பாஸ் பண்ணும். அப்போ தான் அந்த முட்டை வந்து சேதமாகாமல் அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அவங்களோட இளம் குஞ்சு வந்து உயிரிழக்காமல் பாதுகாப்பாக இருக்கும். The Humboldt penguin, however, makes a nest which resembles a cave. அப்போ குகை மாதிரி ஒரு நெஸ்ட் கூட அமைக்கிற பறவை இது the Humboldt penguin. The pair fractionally guards the nest together. அப்போ ஹம்போல்ட் பெண்கள் என்று வர நேரம் அவர் அந்த ஆணும் பெண்ணும் வந்து டேர்ன்ஸ் எடுத்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அவங்களோட கூட்டை பாதுகாப்பாங்க. Not surprisingly, the Antarctic bird in the Jurong Bird Park lives in an air-conditioned enclosure. இப்போ உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் என்ற நாடு வந்து அண்டார்டிகா மாதிரி அந்த அளவு குளிர் இல்லை. ஆனால் இந்த பறவைகளுக்கு குளிரில் தான் வாழணும். அப்படி என்றனால அந்த அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த குளிரை ஒத்த ஒரு ஏர் கண்டிஷன், அதாவது ஏசி இருக்கிற ஒரு ரூமில் தான் இந்த பறவைகள்லாம் இருக்குது. They are entirely adapted to life in bitter cold Antarctica and would find it hard to survive in the tropical warmth of Singapore. அப்போ இந்த மாதிரி பறவைகள் வந்து அண்டார்டிகாவில் இருக்கிற ரொம்பவே பிட்டர் கோல்டான ரொம்பவே அதிகமான பனிக்கு பழக்கப்பட்ட பறவைகள். அவர்களால் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற வெப்பத்துக்கு அவர்களால் வாழ முடியாது. அதனால தான் இந்த ஏசி ரூமில் அவங்க இருக்கிறாங்க. The penguin is a flightless bird. பென்குயினால் வந்து பறக்க முடியாது. And so is the emu. ஈமுவாலையும் பறக்க முடியாது.
The female emu lays a clutch of approximately 9 eggs. Clutch of eggs உங்களுக்கு தெரியும், நாங்கள் கலெக்டிவ் நவுன்ஸில் படித்தோம். அப்போ ஈமு வந்து ஒரே நேரத்தில் வந்து 9 முட்டைகளை வந்து அது வந்து இடும். which weigh about 750 grams each. ஒவ்வொரு முட்டையும் வந்து 750 கிராம் நிறையோட இருக்குமாம். and the female sits on the eggs for 8 weeks. அப்போ வந்து அந்த ஃபீமேல் ஈமு, பெண் ஈமு வந்து எத்தனை கிழமைக்கு அடைகாக்கும்? 8 வாரத்துக்கு. during this time she may lose between 5 to 10 kilograms of weight. இந்த நேரத்தில் வந்து அது எழுந்து போய் அது உணவு தேடாது. அதனால 5லேருந்து 10 வரைக்கும் அது வந்து 10 கிலோகிராம் வரைக்கும் அதோட நிறைய இழக்கும். One may generalize that most birds follow the pattern of the female staying by the nest while the male goes out to bring food. ஒரு சிலர் வந்து பொதுப்படுத்தி கதைக்கலாம். அதாவது வழக்கமாக எல்லா பறவைகளும் வந்து பெண் பறவை அடை காத்து கூட்டுக்கிட்ட இருக்கும், ஆண் பறவை வந்து வெளியில் போய் உணவு தேடுமண்டு. பட் these birds at Jurong Bird Park show that there are interesting variations to the pattern. ஆனால் இந்த பறவைகள் ஜுரோங் பேர்ட் பார்க்கில் இருக்கிற இந்த பறவைகள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், இது எல்லா நேரத்துலையும் இது சரி வராது. அதாவது ஒரு சில நேரங்களில் ஆண் பெண் இருவருமே அடை காப்பாங்க, அல்லது பெண் அடை காக்கும் ஆண் உணவு கொண்டு வரும், ஆண் அடை காக்கிற நேரம் பெண் போய் உணவு தேடி வரதுன்னு ரொம்பவே வித்தியாசமான நெஸ்டிங் ஹேபிட்ஸ், அதாவது அடை காக்கிற குணாதிசயங்களை கொண்ட பறவைகளை தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து கேள்விகளுக்கு விடையளித்தோம். Select the most suitable phrase and underline it. Great hornbill has a very long tail, a casque on its head, well grown feathers. Great hornbill முக்கியமான ஒரு தோற்ற அமைப்பு என்ன? A casque on its head. After laying eggs, the female hornbill is trapped in the tree, given a rest, sealed in the hollow. இப்போ வந்து given a rest அது பிள்ளைண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டை இட்ட பிறகு the female hornbill, பெண் ஹார்ன்பில் வந்து என்ன செய்யும்? trapped in the tree. அது உண்மையாலுமே வந்து அந்த ஒரு மரத்துக்குள்ளே போயிட்டு வந்து போய் சிக்கி வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்குமா? ட்ரப்டன்னா அந்த மீனிங் இல்லை. அது வந்து தனக்கு நல்லா தெரிஞ்சு தான் உள்ளே போய் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் அது முழுக்க 100 நாளைக்கு அடை காத்து குஞ்சு பொறிச்ச பிறகு அந்த குஞ்சுகளையும் பார்த்து கொண்டு வெயிட் பண்ணும். அதனால் சீல்டு இன் த ஹாலோ, உள்ளே வச்சு வெளியில் ஆன் கிரேட் ஹார்ன்பில் வந்து சீல் பண்ணிடும். Select the words from the passage to complete the sentences. Use only one word in each blank. Great hornbill makes a blank using mud and saliva. நாங்கள் இதுக்கான வார்த்தையை பார்த்தோம். Substance. இந்த சப்ஸ்டன்ஸ் மூலமாக தான் அது வந்து அந்த பெண் குருவியை உள்ள வச்சு சீல் பண்ணும். This bird park has an blank nesting tray. பேர்ட் பார்க்கில் எப்படிப்பட்ட ஒரு நெஸ்டிங் ட்ரீ இருக்குது? ஆர்டிஃபிஷியல், மனிதன் செயற்கையாக உருவாக்கின ஒரு நெஸ்டிங் ட்ரீ இருக்குது. அப்படி இருந்தால் தான் அதால் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க முடியும். Find the words from the passage which are similar in meaning to the following. Quickly, வேகமாக, துரிதமாகன்றதுக்கு நாங்கள் ஒரு வேர்ட் பார்த்தோம். Swiftly, improved, developed. இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பேசேஜில் வாசித்தோம். Answer the questions given below. Name 2 animals mentioned in the passage. நாங்கள் 2 முக்கியமாக நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். பென்குயின்ஸ் பார்த்தோம், அதில் 2 வித்தியாசமான பென்குயின்ஸ் பார்த்தோம். அதே நேரம் ஈமு, கிரேட் ஹார்ன்பில் என்று நிறைய பறவைகள் பார்த்தோம். அதில் நாங்கள் எழுதலாம் the great hornbill emu. Which bird makes a nest similar to a cave? எந்த பறவை வந்து ஒரு குகை மாதிரி ஒரு கூடு அமைக்குமாம்? The Humboldt penguin. அதையும் நாங்கள் அண்டர்லைன் பண்ணோம்.
மூன்றாவது கேள்விக்கு 2 புள்ளிகளும் 4வது கேள்விக்கு 1 புள்ளியும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். Say whether the following sentences are true or false. Female emu lays only one egg. ஈமு பறவை ஒரு நேரத்தில் 9 முட்டைகள் இடுமென்று நாங்கள் படித்தனால இது false. Penguin and emu cannot fly. Flightless bird என்று நாங்கள் படித்தோம். ஸோ இது வந்து true. Find the phrase in the passage that tells the birds in the park live in very cold climate. உங்களுக்கு தெரியும் அந்த பறவைகள் எல்லாம் வந்து அண்டார்டிகாவில் அந்த குளிருக்கு பழக்கப்பட்ட பறவைகள். அப்போ பார்க்லையும் அதே மாதிரி தான் வாழுதுன்றது நாங்கள் எப்படி தெரிஞ்சு கொண்டோம்? அந்த ஃப்ரேஸ் என்னது? The Antarctic bird in the Jurong Park lives in an air-conditioned enclosure. Antarctic bird in the Jurong Park lives in an air-conditioned enclosure என்றது தான் சரியான விடை. The Antarctic bird in the Jurong Bird Park lives in an air-conditioned enclosure. Underline the correct answer. Birds in the Jurong Bird Park have a blank life pattern. Common, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லைஃப் பேட்டர்னா இல்லை, வாழ்க்கை முறையா டிஃபரண்ட், டிப்பிக்கல். டிப்பிக்கலும் காமனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தைகள், அதனால இங்கே நாங்கள் டிஃபரண்ட், எல்லாருக்கும் வித்தியாசமான வாழ்க்கை முறைகள் இருக்குது. முக்கியமாக நெஸ்டிங் ஹேபிட்ஸ். Now let's move on to the last test. Test 16 is a writing test. Write on one of the following, use about 200 words. 200 வார்த்தைகளுக்கு குறையாமல் நாங்கள் எழுதணும். முதலாவது ஆப்ஷன் ஒரு ஸ்பீச், ஒரு உரை. ரெண்டாவது ஒரு எஸ்ஸே, ஒரு கட்டுரை. அண்ட் ஆர்டிக்கல், மூன்றாவது ஒரு மேகசின், ஒரு நாளிதழுக்கு அனுப்புகிற ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். டி வந்து ஒரு டயலாக், ஒரு உரையாடலை தான் நாங்கள் எழுதணும். இதுக்கு உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கும். முதலாவது ஆப்ஷனை பார்ப்போம். A speech you would make at the assembly to celebrate the Earth Day on how can we protect our Mother Earth. You may include the following. எதை பற்றின உரை? நாங்கள் எங்கட பூமி தாயை எப்படி காப்பாற்றுறது. What the Earth is, பூமி என்றால் என்ன, எது, importance of protecting the Earth, பூமியை ஏன் பாதுகாக்கணும், how people destroy the earth, பூமியை மனிதர்கள் எப்படி வந்து அழிக்கிறாங்க, how you can protect the earth, நீங்கள் இந்த பூமியை பாதுகாக்க என்னெல்லாம் செய்யலாம் என்ற உரையைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உரை கண்டு ஒரு தனியான ஒரு எழுத்து நடை இருக்குது, அதை பாவித்து தான் நீங்கள் எழுதணும். how can we protect our mother earth. Dear principal, teachers and my fellow students. அன்பார்ந்த அதிபர், ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களே, I am here to talk about the home of all human beings. நான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாருக்கும் வீடாக இருக்கிற ஒரு இடத்தை பற்றி, home of all human beings பற்றி பேச விரும்புகிறேன். That is the planet Earth. Let me identify it as Mother Earth. நான் எங்களோட பூமியை வந்து பூமி தாய் என்று குறிப்பிட விரும்புகிறேன். Since it provides us with everything we need to live just like a mother does. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்டா, ஒரு அன்னையை போல், எங்களோட தாயை போல் எங்களோட பூமியும் வந்து எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தருது நாங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கு. Protecting Mother Earth is of extreme importance.
நாங்கள் வந்து பூமி தாயை பாதுகாக்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். we have to use its resources carefully. நாங்கள் வந்து ரொம்பவே கவனமாக பூமியின் வளங்களை பாவிக்க வேண்டும். we must make sure that we do not harm or pollute the earth in any way. நாங்கள் வந்து இந்த பூமியை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கவோ அல்லது அசுத்தப்படுத்தவோ செய்யக்கூடாது. we must also keep in mind that this belongs to the entire humankind. பூமி வந்து எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது என்பதை நாங்கள் உணரணும். don't you think so my dear friends? நீங்களும் அதற்கு உடன்படுகிறீங்களா? அதை அப்படி நினைக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உரை என்று வர்ற நேரம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை உங்களோட உரையில் வந்து நீங்கள் உள்ளடக்கி இருக்கலாம். However, it is sad to see how people destroy the earth in many different ways. ஆனால் இந்த பூமியை வந்து மக்கள் வந்து வித்தியாசமான விஷயங்களெல்லாம் அழிக்கிறத பார்க்குற நேரம் ரொம்பவே கவலையாக இருக்குது. They clear huge areas of forests for urbanization. நகரமயமாக்கலுக்காக நிறைய காடுகளை அழிக்கிறாங்க. Excessive use of polythene, improper disposal of garbage and releasing of toxic gases to the environment too are activities of man which cause environmental pollution and global warming. இந்த மாதிரியான செயல்கள் வந்து environmental pollution, அதாவது சூழல் மாசுபடுது, அதே நேரம் global warming, புவி வெப்பமயமாக்கலுக்கு பங்களிக்குது. excessive use of polythene, அதிகமாக பொலித்தீன் பாவனை, improper disposal of garbage, ஒழுங்கா குப்பைகளை வீசாமல் இருக்கிறது, ரிலீசிங் ஆஃப் டாக்ஸிக் கேஸஸ், அதே நேரம் நச்சு வாயுக்களை எங்களோட புவி சுற்றுச்சூழலுக்கு வந்து அனுப்புகிறனால. கேன் வி எவர் திங்க் ஆஃப் ஹார்மிங் அ மதர்? நாங்கள் எங்களோட தாயை வந்து ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்தை செய்கிறத நாங்கள் யோசிக்க கூட முடியுமா? நோ. தென் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வி மஸ்ட் திங்க் அபவுட் மதர் எர்த் டூ இன் த சேம் வே. அப்படியேண்டா என் அருமையான நண்பர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, நாங்கள் எங்களோட பூமி தாயையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். எவ்ரி ஒன் மஸ்ட் ட்ரை டு பி as green as possible. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் க்ரீனண்டா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விதத்தில் தான் நடந்து கொள்ள வேண்டும். வாட் டஸ் தட் மீன்? அப்படி என்றால் என்ன? we must plant trees. நாங்கள் வந்து மரங்கள் நடணும். யூஸ் biodegradable items, அதாவது உக்குகிற பொருள்களை நாங்கள் பாவிக்கணும். as far as possible and manage waste properly. நாங்கள் வந்து சரியான விதத்தில் குப்பைகளை நீக்க வேண்டும். moreover, natural resources have to be used with great care. அதே நேரம் நாங்கள் வந்து எங்களுடைய இயற்கை வளங்களை வந்து மிக மிக கவனமாக பாவிக்க வேண்டும். if we do so, we will be able to preserve Mother Earth in good condition for future generation. இப்படி நாங்கள் வந்து எங்களோட பூமி தாயை பாதுகாத்தா எங்களோட எதிர்கால சந்ததியினருக்கும் அவர்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான ஒரு பூமியை நாங்கள் விட்டு செல்வோம். லெட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு டூ இட். நாங்கள் இதை செய்கிறதுக்கு கைகளை கோர்ப்போம். பி க்ரீன், சேவ் பிளானட் எர்த். நீங்கள் வந்து பி க்ரீன்ண்டா சூழலை பாதுகாக்கிற விதத்தில் நடந்து கொள்ளுங்க, பூமியை காப்பாற்றுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் அட்டென்ஷன். ஹாவ் அ குட் டே. இப்போ நன்றி சொல்லி நீங்கள் வந்து இந்த உரையை முடிவரை செய்யலாம். An essay on our responsibilities in school, you may include the following. உங்களுக்கு தெரியும் 4 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் தான் செய்வீங்க. ஆனால் இது ப்ராக்டிஸ்ன்றனால நாங்கள் 4ஐயும் எழுதி தான் பார்க்கணும். அதனால் 2வது ஆப்ஷன் வந்து ஒரு கட்டுரை. எதை பற்றினது? our responsibilities in school. பாடசாலையில் எங்களது பொறுப்புகள் என்ன? obeying the disciplinary rules of the school. பாடசாலை ஒழுங்கு விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கிறது. ரெஸ்பெக்டிங் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டடியிங் வெல். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அதே நேரம் நன்றாக படிக்கிறது. இன்வால்விங் இன் த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். மேலதிக பாடம் தவிர்த்து மற்ற ஆக்டிவிட்டீஸில் வந்து நாங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். ப்ரொடெக்டிங் த ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி. எங்களோட பாடசாலையில் இருக்கிற பொது சொத்துக்களை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஹெல்ப் டு டெவலப் த ஸ்கூல். நாங்கள் எங்களோட பாடசாலையை மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய கட்டி அமைக்கிறதுக்கு உதவி செய்யணும். இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளடக்கி ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதணும்.
our responsibilities in the school. What is responsibility? பொறுப்பண்டா என்ன? It is in general to fulfill a duty. நாங்கள் பொதுவாக பார்த்தா ஒரு கடமையை நிறைவு செய்கிறத தான் நாங்கள் பொறுப்புன்னு சொல்லுவோம். We have quite a few responsibilities as students which are related to school and home. ஒரு மாணவராக எங்களுக்கு ஓரளவு quite a fewனா ஓரளவு பொறுப்புகள் இருக்குது. வீட்லேயும் சரி பாடசாலையிலையும் சரி. We must always try to keep them in mind. நாங்கள் அதை கட்டாயம் மனசில் வச்சுருக்கணும். First and foremost, முதலாவதாக நாங்கள் எதை பார்க்கணும்? We must adhere to the school rules. நாங்கள் எங்களோட பாடசாலை விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்கணும். If we do so, the discipline of the entire school will be maintained. ஒவ்வொருத்தரும் விதிமுறைகளை கடைபிடித்தா எங்களோட பாடசாலையில் ஒட்டுமொத்த ஒழுங்கு விதிமுறைகளும் சரியான முறையில் பேணி காக்கப்படும். Teachers are the pillars of strength in a school. இப்போ ஆசிரியர்கள் பாடசாலையின் தூண்கள் மாறி அவர்கள் தான் அந்த பாடசாலையை எழுப்பி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, அதாவது சக்தி கொடுத்து வச்சிருக்காங்க. They impart their knowledge to students methodically while shaping their characters. ஆசிரியர்கள் தான் impart their knowledge என்றால் என்ன அர்த்தம்? மாணவர்களுக்கு அறிவை வழங்குறாங்க. அதே நேரம் அவர்களது குணாதிசயத்தையும் அவர்கள் ஷேப் மோல்டு பண்ணுறாங்க. ஷேப்பிங்ன்றா என்ன? வடிவமைக்கிறாங்க. In return, students must study well. அதற்கு கைமாறாக மாணவர்கள் நன்றாக படிக்கணும். Considering it is their primary responsibility. ஏனென்றா அதுதான் மாணவர்களோட முதலாவது மிகப்பெரிய பொறுப்பு, ஒழுங்காக படிக்கிறது. They must also respect the teachers. மாணவர்கள் கட்டாயம் ஆசிரியர்களுக்கு மரியாதையும் அளிக்க வேண்டும். Academics alone is insufficient to mold a student into a balanced individual. வெறும் படிப்பு, academics என்ன வெறும் படிப்பு விஷயங்கள் மட்டும் பத்தாது, போதிய அளவு இல்லை. அதனால் ஒரு மாணவர் ஒரு நல்ல முழுமையான ஒரு மாணவராக நல்ல மாணவராக இருக்க வேண்டும் என்றால் படிப்பையும் சரி, நேரம் விளையாட்டு, மற்ற கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இதிலையும் கட்டாயம் பங்களிக்க வேண்டும். Therefore, students must get involved in extracurricular activities. There they learn to take additional responsibilities. அங்கே தான் அவர்கள் மேலதிகமான பொறுப்புகளை மேற்கொள்ள எடுத்துக்கொள்ள பழகிறாங்க. ஷேர் அண்ட் ஒர்க் வித் அதர்ஸ், பொறுப்பை பகிர்ந்து ஒன்றாக வேலை செய்கிறத பழகிறாங்க. while accepting different opinions, அதே நேரம் வேறு விதமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எப்படி வேலை செய்கிறதுன்றதெல்லாம் நாங்கள் பழகிறோம். Moreover, protecting the school properties is also a huge responsibility of students. பாடசாலையின் சொத்துக்களை பராமரிக்கிறதும் அதை காப்பதும் மாணவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. Every student must take good care of the furniture. இதெல்லாம் சொத்துக்களாக வரும். ஃபர்னிச்சர், தளபாடங்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், விளையாட்டு உபகரணங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எங்களை இசைக்கு தேவையான இசைக்கருவிகளை நாங்கள் ஒழுங்காக பார்க்கணும். எக்ஸெட்ராண்டா வேறு எல்லா விதமான செவர்லேருந்து பாடசாலை கட்டிடமும் ஒரு சொத்து தான். In the meantime, students must help to develop the school in any way possible. அதே நேரம் வேறு நிறைய விஷயங்கள் மூலமாகவும் பாடசாலையை அபிவிருத்தி செய்ய மாணவர்கள் உதவி செய்ய வேண்டும். If students work and learn having the above things in mind, இந்த மேற்கூறிய விஷயங்களை மனதில் வைத்து மாணவர்கள் இயங்கினால் the students coming to the school in the future too will be benefited. எதிர்காலத்தில் வரப்போகிற மாணவர்களுக்கும் இது பலன் சேர்க்கிற ஒரு விஷயமாக அமையும். Furthermore, the current students will learn to be responsible citizens in the future. மேலதிகமாக இப்போ படிக்கிற மாணவர்கள் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ படிக்கிற மாணவர்கள் ஒரு பொறுப்பான குடிமகன்களாக எதிர்காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த கட்டுரையை நீங்கள் நிறைவு செய்யலாம். An article to your school magazine on the following topic: Time management makes you successful. அப்போ ஆர்டிக்கல் நாளிதழில் வரப்போகிற ஒரு கட்டுரைக்கும் ஒரு தனியாக ஒரு கட்டுரைக்கும் ஒரு சில உரைநடை வித்தியாசம் இருக்குது. அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். எதை பற்றின கட்டுரை இது? டைம் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல். அதாவது நேரத்தை ஒழுங்காக நீங்கள் பாவித்தால் அது உங்களுக்கு வெற்றியை தரும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்.
நேரத்தை ஒழுங்குபடுத்தி பாவிக்கிறதின் முக்கியத்துவம், advantages of time management, நேரத்தை ஒழுங்காக பாவிக்கிறனால உள்ள பலன்கள், its effects to the studies of students, அது வந்து மாணவர்களோட படிப்புக்கு எப்படியெல்லாம் உதவுது, benefits to the development of the country, அது எப்படி நாட்டோட அபிவிருத்திக்கும் உதவுதுன்னு தான் நாங்கள் இந்த ஆர்டிக்கல் ஒன்றை வாசிக்க போகிறோம். அது எப்படி எழுதுறது, என்ன மாதிரியான உரைநடைகளை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட். டைம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷஸ் திங்ஸ் இன் ஆர் லைஃப். நேரம்ன்றது தான் எங்களோட வாழ்க்கையில் மிக மிக விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். ஃப்ரம் our childhood to the last day of our life, we spend our time doing various things. எங்களோட சிறு பிராயத்திலிருந்து இந்த வாழ்வின் இறுதி வரை நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்வோம். However, we should remember that time never comes back once spent. ஆனால் நாங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நேரத்தை நாங்கள் பாவித்த பிறகு அந்த நேரத்தை நாங்களால் மீள பெற முடியாது. It is very essential to manage our time for a blissful and successful life. எங்களோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் கொண்டு போகிறதுக்கு நேரத்தை சரியாக அட்டவணைப்படுத்தி நாங்கள் பாவிக்கிறதுன்றது மிக மிக முக்கியமானது. Time management is to plan and complete tasks to get the maximum benefits. நேரத்தை அட்டவணைப்படுத்தி பாவிக்கிறது வந்து அப்படி நேரத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துகிற நேரம் நீங்கள் வந்து அந்த நேரத்தின் மூலமாக மிக அதிகமான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டுடே லைஃப் ஹேஸ் பிகம் குவைட் பிஸி. இந்த காலத்தில் வந்து எங்களோட வாழ்க்கை வந்து மிகவும் துரித கதியில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை. There are hundreds of tasks we have to do in our daily routine. ஒரு நாள்லேயே 100க்கும் அதிகமான சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. There are, with time management techniques, we can sort out many things to achieve success and satisfaction. டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், நேர அட்டவணைப்படுத்தலுக்கான ஒரு சில டெக்னிக், அந்த விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்கிற மூலனால நாங்கள் என்னத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம், நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து we can sort out. அப்படின்றா என்ன அர்த்தம், நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு நாங்கள் சரிவர அதை செய்து முடிக்கலாம். If we do not manage time, we will have to face many disadvantages. நாங்கள் வந்து நேரத்தை ஒழுங்காக பாவிக்காட்டி நிறைய எங்களுக்கு தீமைகள் நடக்கும். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது வந்து பலன் இல்லாத விஷயங்கள் நிறைய நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். For instance, we will not be able to complete things on time or get the expected results. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனால், நாங்கள் வந்து நேரத்தை ஒழுங்காக பிளான் பண்ணி நாங்கள் அதை செலவழிக்காட்டி எங்களால் ஒரு விஷயத்தை வந்து நேரத்துக்குள்ளே முடிக்காமல் அதை நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது. நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாட்டி நேரத்துக்குள்ளே அந்த பெறுகளை எங்களால் பார்க்க முடியாது. As students, we must study according to a timetable. இது ரொம்பவே முக்கியம். மாணவர்களாக ஒரு நேர அட்டவணையின்படி நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். Then we can meet deadlines and revise well before exams. அப்படி நீங்கள் படித்தா நீங்கள் வந்து டெட்லைன்ஸ், உங்களுக்கு அசைன்மெண்ட் எல்லாம் வரும் தானே, இப்போ அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒழுங்கான கால நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கலாம். அதே நேரம் மீள் பயிற்சியும் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி செய்யலாம். This method will enable us to obtain good grades. இந்த மெத்தட், இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் நிறைய புள்ளிகளையும் பெறுபேறுகளையும் பெறலாம். Time management becomes even more important for students who are involved in extracurricular activities. அதாவது இந்த பாடப்புத்தகம் தவிர்ந்த வேறு இதுகள், அதாவது ஸ்போர்ட்ஸ் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் எடுத்தால் அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியம். And they can perform well in many areas when time is managed well. அதாவது நிறைய விஷயங்களில் இன்வால்வ்டான இருக்கிற பிள்ளைகள் வந்து நேரத்தை அட்டவணைப்படுத்தி பாவித்தால் அவர்களால் வந்து நிறைய விஷயங்களை நல்ல திறம்பட செய்ய முடியும். Moreover, nothing will be forgotten or missed when we plan work. ஒழுங்காக நேரத்தின் அட்டவணையின்படி நாங்கள் வேலை செஞ்சால் எந்த ஒரு வேலையும் நாங்கள் மறக்க மாட்டோம், அதே நேரம் தவற விடவும் மாட்டோம். Thus, time management makes us more productive. ஆகையால் நேரத்தை அட்டவணைப்படுத்தி நாங்கள் பாவிக்கிறனால நாங்கள் வந்து more productive, இன்னும் செயல்திறன் வாய்ந்தவர்களாக மாறிவிடுறோம். If everyone manages time, resources will not be wasted at all. இப்போ எல்லாரும் வந்து அட்டவணைப்படுத்தி நேரத்தை செலவழித்தா
எங்களுக்கு வளங்கள் வந்து விரயம் செய்யப்பட மாட்டாது. This contributes to the overall development of the country in the long run. இப்போ எல்லாரும் அப்படி நேரத்தை விரயம் செய்யாமல் அவங்களோட வேலையை சரியாக செய்தால் ஒரு நாடாக நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதற்குரிய பலன்களை நாங்கள் வந்து அனுபவிக்க முடியும். The last option is your friend Lahiru likes to go to a school in the town as it is favorable for his studies after O-level examination. உங்களோட ஃப்ரெண்ட் பேர் வந்து லஹிரு. அவருக்கு வந்து எது பிடிக்குமா? அவங்களுக்கு வந்து as it is favorable for his studies. அவருக்கு வந்து O-level எக்ஸாமினேஷனுக்கு பிறகு அவரோட ஸ்கூல் டவுனில் உள்ள ஸ்கூலுக்கு போதான் அவருக்கு விருப்பமாம். But you believe that studying in the village school may create many opportunities to study well. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிராமத்தில் இருக்கிற பாடசாலையிலேயே படித்தா நிறைய வாய்ப்புகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. Write a dialogue between you and your friend Lahiru. அப்போ உங்களுக்கும் உங்களோட நண்பர் லஹிருக்கும் நடுவில் நடக்கிற உரையாடலை நீங்கள் எழுதணும். I hope to enter a school in town after my O-level examination. நான் வந்து நகர்ப்புறத்தில் ஒரு பாடசாலைக்கு போகணும்னு நான் விரும்புகிறேன் O-level எக்ஸாம் எல்லாம் எழுதி முடித்த பிறகு. Oh really? But I can't agree with you. உண்மையாவா? ஆனால் என்னால் உங்களோட கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. I think that அதிலேருந்து நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணி எழுதணும். I think that studying in the village school is better. நான் நினைக்கிறேன் கிராமத்தில் உள்ள பாடசாலையில் படித்தா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். Do you think so? உண்மையாவா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? Yes, I didn't just say that. நான் ஒன்றும் அதை சும்மா சொல்லலை. There are quite a few reasons for me to say that. எனக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படி சொல்ல. What are those reasons? அந்த காரணங்கள் என்ன? I feel that the city school is better. நான் நினைக்கிறேன் நகர்ப்புறத்தில் இருக்கிற பாடசாலை சிறந்ததுண்டு. Both Mahin and Lahiru are hoping to leave school too. மஹின் அப்புறம் இன்னொரு ஒரே பேரில் 2 பேர் பாடசாலையில் இருப்பாங்க இல்லையா உங்களோட வகுப்பறையில். இப்போ இன்னொரு லஹிருவும் வந்து இந்த ஸ்கூலை விட்டுட்டு நகர்ப்புற ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. I don't understand why you made that decision. எனக்கு தெரியலை நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு. Can you ever forget the quality of education we got up to our O-level exam? உங்களுக்கு எங்களோட பாடசாலையில் வந்து O-level வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கல்வியின் தரத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? Even in the A-level section we have very good teachers. A-level செக்ஷன்லேயும் எங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. Yes, but the city school too has qualified teachers according to my father. இந்த அப்பா சொல்கிறார் நகர்ப்புறத்தில் இருக்கிற பாடசாலையிலையும் நல்ல திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்கண்டு. That may be true. அது உண்மையாக இருக்கலாம். But think of the relationship we have with our teachers. ஆனால் நாங்கள் எங்களோட ஆசிரியர்களோடு இருக்கிற எங்களோட உறவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். They know us very well. அவர்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும். They are very kind to. அவங்க எங்களோட ரொம்பவே கருணையாக ரொம்பவே அன்பானவங்க. They can give us individual attention since our classes are small. எங்களோட வகுப்பறைகள் வந்து சிறியதாக இருக்கிறனால எங்களோட ஆசிரியர்களால் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எங்களை கவனம் செலுத்தி படிப்பிச்சு கொடுக்க முடியுது. யூ ஹாவ் அ பாயிண்ட் தேர். நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. ஐ ஹர்ட் தட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வெரி ஹை இன் த கிளாஸஸ் ஆஃப் த சிட்டி ஸ்கூல். ஏனெண்டா நான் கேள்விப்பட்டேன் நகர்ப்புறத்தில் இருக்கிற பாடசாலைகளில் வகுப்பறையில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கண்டு. ஐ ஹர்ட் தட் டூ. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் ஐவண்டு எழுதியிருக்கோம். கன்ட்ராக்ஷன் என்ன, நாங்கள் பேசுகிற நேரம் கன்ட்ராக்ட் பண்ணி தான் பேசுவோம். It is because of the commitment and attention of our teachers that our school has produced very good results so far. எங்களோட பாடசாலை ஆசிரியர்களோட கடமை உணர்ச்சி, அவர்களோட தியாகம், அவங்க ரொம்பவே நல்லா படித்து கொடுக்குறனால தான் இவ்வளோ நாளைக்கு எங்களோட ஸ்கூலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. I always appreciate that. நான் எப்பயும் எனக்கு அந்த விஷயம் தெரியும், நான் அதை வியந்து பார்க்குறேன். But I like the facilities available in the city school. ஆனால் எனக்கு நகர்ப்புற பாடசாலையில் இருக்கிற வசதிகள் வந்து விருப்பமாக இருக்குது. I agree. என்னால் அதை விளங்கி கொள்ள முடியுது. If we compare the two schools in terms of modern facilities, we are far behind. 2 பாடசாலையும் நவீன வசதிகளை பற்றி பார்க்குற நேரம் எங்களோட கிராமத்து பாடசாலையில் நவீன வசதிகள் ரொம்பவே குறைவு. But think of the time you would be saving for studies when you study in the village school.
நீங்கள் வந்து கிராமத்தில் உள்ள ஸ்கூலில் படிக்கிற நேரம் படிச்சிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு நேரம் மிச்சம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வேர் யூ லிவ். நீங்கள் வந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நகர்ப்புற ஸ்கூல்லுண்டா போகிறதுக்கும் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். When we went for the interview, it took nearly an hour to reach the city. நாங்கள் வந்து நேர்காணலுக்கு போன நேரம் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எடுத்துச்சு எங்களுக்கு அது போய் சேரவே. எவ்ரிடே ஐ வில் பி சென்டிங் மோர் தேன் 2 hours on the bus. அப்படி பார்த்தா போய் வர நான் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலம் ட்ராவலிங் பிரயாணத்துக்கே செலவிட வேண்டி வரும்னு லஹீர் கொஞ்சம் யோசிக்கிறார். குட் தட் யூ ஃபெல்ட் இட். திங்க் அபவுட் யுவர் டிசிஷன் அ லிட்டில் மோ. நல்லது நீங்கள் அதை பற்றி யோசித்தது. நீங்கள் உங்களோட முடிவை கொஞ்சம் யோசிச்சிடுங்க. ஓகே சனித்து, பட் ஐ வில் மிஸ் த சேஞ்ச் ஐ எக்ஸ்பெக்டட் இஃப் ஐ டோன்ட் மூவ். ஆனால் நான் வந்து ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு அனுபவத்துக்கு தயாராகி கொண்டிருந்தேன். அதனால் நான் அந்த நகர்ப்புற பாடசாலைக்கு போகாட்டி எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குமென்று சொல்கிறேன். கம் ஆன் மை ஃப்ரெண்ட், என்ன நீங்கள் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ மெசிவ் சேஞ்ச் வென் யூ பாஸ் யோர் A-level exam well and enter a university. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெரிய வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் A-level நல்லா பாஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிற நேரம் உங்களுக்கு கிடைக்கத்தானே போகுதுண்டு நீங்கள் உங்களோட நண்பரை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறீங்க. அப்சல்யூட்லி ட்ரூ. அது ஒன்றும் உண்மைதான். ஐ டிஸ்கஸ் வித் மை பேரண்ட்ஸ் டூ. என் பெற்றோர்களோட நான் அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் யோர் ஐடியாஸ். நீங்கள் சொன்ன கருத்துகளுக்கு நன்றி. நோ வரிஸ், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் என் ரொம்பவே முக்கியமான ரொம்பவே நெருக்கமான நண்பர். ஐ ஜஸ்ட் கேவ் மை ஐடியாஸ். நான் என் கருத்துக்களை மட்டும்தான் சொல்லேன். யூ திங்க் அபவுட் இட். நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. பை த வே, இஃப் யூ ஸ்டே we can meet every day for 2 more years. நீங்கள் இங்கே எங்கள் கிராமத்து பாடசாலையிலே நீங்கள் A-level செஞ்சால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னொரு 2 வருஷத்துக்கும் சந்திக்கலாம். லஹீரு சேஸ், தட்ஸ் வண்டர்ஃபுல். அதுவும் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் என்று சொல்லி இந்த டயலாகை நீங்கள் நிறைவு செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டயலாகில் வந்து 2 வித்தியாசமான கருத்துக்களை முன்வைக்கிற நேரம் அதை எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எழுதலாமென்றும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். Now we have completed all the tests in paper 2 of Southern Province paper as well.